ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த ட்ரெண்டிங்கான லேபிள் மேக்கர் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த லேபிள் மேக்கர் எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும், எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாகவே வந்து கவர் பண்ணியிருக்கோம். வீட்டில் வந்து கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க புக்ஸில் வந்து ரெகுலராக பென்னில் வச்சு அவங்க நேம் எழுதி தரதுக்கு பதிலாக இந்த லேபிள் மேக்கரை யூஸ் பண்ணி அந்த ஸ்டிக்கரை ஒட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது புக்ஸுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போகிற பேகு, பென்னு, வாட்டர் பாட்டில், பென்சில் இது மாதிரி விஷயத்துலையும் ஓட்டுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஐடியாவும் இருக்கும். அதே போல் கிட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சன்லேயும் இதை எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த லேபிள் மேக்கரை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, ஏதாவது ட்ராபேக் இருக்கா இல்லையா, இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது, ப்ரைஸ் என்ன அப்படி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதனுடைய பேக்கிங்னு வந்து பார்க்கும்போது கார்ட்போர்டுக்குள்ளே இந்த மைக்கா மோல்டிங்கில் தான் இந்த லேபிள் மேக்கரை வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லேபிள் மேக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரிண்டிங் பிளேட் வரதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மைக்கா மோல்டிங் வந்து ஓப்பன் பண்ணதும் உள்ளே வந்து லேபிள் மேக்கர் ஒன்று வருது, அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த பிரிண்டிங் பிளேட்டும் வந்து வருது. இப்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து கிளியராகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டிங் பிளேட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸு, நம்பர்ஸும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து சிம்பிள்ஸும் வந்து வருது. இந்த லேபிள் மேக்கரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்டிங் மோட்டெக்ஸ் அப்படின்றதையும், பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் கொரியா அப்படின்றதையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்டிங் பிளேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் சேஞ்ச் பண்ணுறதுக்கும், அந்த அவுட் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆன லேபிள் வந்து வெளியே வரும். இதனுடைய குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. இப்போ மேலே இருக்கிற கேப் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸ் ஏ டு இசட் வரைக்கும் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சிம்பிள்ஸ்லாம் இருக்குது, டாட் ஒன்று இருக்குது, சிசர் ஒன்று இருக்குது. சிசர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த கேப்ஸ்ன்னு வந்து பார்க்கும்போது பிரிண்டிங் பிளேட்டை பற்றி கேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு இசட் வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. நம்பர்ஸ்ன்னு வந்து பார்க்கும்போது 0 கிடையாது, அப்புறம் 1 வந்து கிடையாது, 2லேருந்து 9 வரைக்கும் தான் இருக்குது. இந்த சிம்பிள்ஸ்லாம் இருக்குது, டாட் இருக்குது, அதுக்கப்புறம் சிசரும் வந்து இருக்குது. இந்த லேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் வந்து வாங்கியிருந்தோம். இப்போ நம்ம இந்த லேபிள் வந்து எப்படி உள்ளே போடுறது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பாட்டமில் இருக்கிற இந்த ட்ரேவை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அந்த ப்ளூ கலர் லேபிள் வந்து முடிச்சிட்டோம். அதனுடைய பிளாஸ்டிக் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சைஸும் இந்த சைஸும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்குது. அதனால் அந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம எடுத்து வச்சிடுறோம். அப்படியே இப்போ இந்த எல்லோ கலரை தான் நம்ம வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி எப்படி வந்து உள்ளேருந்து வெளியே வந்து அந்த லேபிளை எடுத்துன்னு வரணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேபிளை வந்து நம்ம உள்ளே வந்து போட்டுடுறோம். போட்டுட்டு அந்த ஹோல் வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தள்ளணும் அந்த லேபிளை. அதுதான் வந்து ஸ்டெப் 1. இதை நம்ம உள்ளே கொஞ்சம் தள்ளணும் அப்படின்னா ஸ்டெப் 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த லேபிள் பிரிண்டிங் பிளேட்டை வந்து இருக்குது பார்த்திங்களா, அந்த சென்டராக இங்கே வந்து வரணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வர வரைக்கும் இங்கே கீழே இருந்து நம்ம தள்ளணும் அப்படின்னா வந்துடும். இப்போ இங்கே வந்ததும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரிண்டிங் பிளேட்டுக்கு சென்டராக வந்து பார்த்திங்கன்னா நுழைச்சி விடணும். இப்போ இந்த லெவலுக்கு வந்தோடனையும் இது உள்ளே வந்து நம்ம அழுத்தி நுழைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்டெப் 2 வந்து பார்த்திங்கன்னா ஓவரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து நம்ம உள்ளே வந்து தள்ளிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தள்ள உள்ளே போயிடும். இது வந்து ஸ்டெப் 2 முடிஞ்சது. இப்போ ஸ்டெப் 3 இங்கே வந்து வரணும். வெளியே வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து இது மாதிரி வந்து தள்ளி விட்டோம் அப்படின்னா வெளியே வந்துடும். அவ்வளோதான், ரெடி, ஆல் செட்டு. இதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா ரியான் கிருஷ்ணன் என் பையனோட பேர் தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெட்ரு ஆரை வந்து பொசிஷன் பண்ணிட்டு இந்த பின்னாடி இருக்கிற இது ப்ரெஸ்ஸரை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், பிரிண்ட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி ஒரு 6 வந்து ப்ரெஸ் ஆகிருந்தது, அதனால் அதுவும் அந்த 6ஓட சேர்ந்து தான் வரும். அதுக்கப்புறம் அப்புறம் ஒய் வந்து பொசிஷன் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். மறுபடியும் ஏ வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஏ வந்து வரும், அதில் 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் எண்ணை வந்து பொசிஷன் வச்சு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஸ்பேஸ், இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இந்த சிசருக்கும் ஏக்கும் இடையில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் கரெக்டாக அங்கே பொசிஷன் வராது, நம்மளாக தான் வந்து வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் கே பொசிஷன் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். RISHNAN கிருஷ்ணன் இப்படின்ட்டு ரியான் கிருஷ்ணன் அப்படின்ட்டு ஃபுல்லாக இது பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அப்புறம் சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் லாஸ்ட்லேயும் ஸ்பேஸ் வந்து கரெக்டாக வரும். இப்போ இந்த வந்து எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்ஸை வந்து எடுத்துகிட்டு ஸ்மால் லெட்டரை வந்து நம்ம வந்து போட போகிறோம். அதை எப்படி போடுறதுன்னு பார்த்தலாம். இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி மேலே தூக்கிடுறோம். தூக்கணும் அப்படின்னா இந்த பிரிண்டிங் பிளேட்டை வந்து ஈஸியாக வந்து வெளியே எடுத்துடலாம்.
அந்த உள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லேபிள் போயிருக்கும். அதனால அதையும் கவனமா பார்த்து வந்து எடுக்கிற மாரி இருக்கும். இப்ப இந்த லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நீட்டிக்கிட்டு இருக்கும். அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து மறுபடியும் வந்து அத ப அழுத்தி விட்டுர்றோம். அது இப்ப இங்க இத ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்பதான் கிளியரா தெரியும். இப்ப இது மாரி வந்து அழுத்தம்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு வந்து வெளிய வந்துரும். இப்போ அந்த ஸ்மால் லெட்டர் பிரிண்டிங் பிளேட் எடுத்து இங்க வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ண வேண்டியதுதான். இத ஜஸ்ட் வந்து அப்படியே இப்படி பொசிஷன் வச்சோம்னா போதும். அவ்வளோதான் ரெடி. இந்த லேபிள தான் வந்து கரெக்ட்டா உள்ள நுழைச்சு விடணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் கரெக்ட்டா வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ முன்னாடியே வந்து நம்ம அத பார்த்தா மாரி, இந்த லேபிள வந்து சென்டரா இது உள்ள விட்டு தள்ளிட்டு, கீழ இருந்து இப்படி தள்ளிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, இங்க வெளிய வந்துரும். அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளுற மாரி இருக்கும். அவ்வளோதான் வெளிய வந்துச்சு ரெடி. இப்போ நம்ம இந்த மேல இருக்கிற கேப்ப வந்து வச்சு பிரஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்ப இந்த இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாக் பண்ணி எடுத்துக்கிறோம். முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம மறுபடியும் வந்து பிரிண்ட் பண்ண வேண்டியதுதான் ஸ்மால் லெட்டர்ஸ்ல. இதுல என்ன டைப் பண்ண போறோம் அப்படின்னா, இட்ஸ் ரியலி வொர்க்ஸ் அப்படின்றது தான் டைப் பண்ண போறோம். ஐ, டி, எஸ் அப்புறம் ஸ்பேஸ் வந்து விட போறோம். ஸ்மால் லெட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதே தான். அந்த சிசருக்கும் ஏக்கும் இடையில இருக்கிற ஸ்பேஸ வந்து நம்ம யூஸ் பண்ணி பிரஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ரியலி ஆர், இ, ஏ, எல், எல் வந்து 2 டைம்ஸ் வந்து பிரஸ் பண்ணிக்கிறோம். ஒய், ஸ்பேஸ் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே தான். அந்த சிசருக்கும் ஏக்கும் உள்ள ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிட்டோம். வொர்க்ஸ் டபிள்யூ, ஓ, ஆர், கே, எஸ் வொர்க்ஸ். அவ்வளோதான். திருப்பியும் ஸ்பேஸ் விட்டு கட்டர வச்சு கட் பண்ணியாச்சு. இப்போ அவுட்புட்டுன்னு வந்து பார்க்கும்போது இட்ஸ் ரியலி ஒர்க்ஸ் சூப்பராவே வந்து வந்திருக்கு. ஒரு லேபிள்ல இருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா, டோட்டலா 20 நம்பர்ஸ் வந்து ரியான் கிருஷ்ணன் அப்படின்றத வந்து நாங்க பிரிண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் புக்ல வந்து ஒட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்டிக்கியாவே இருக்கு. ஸ்ட்ராங்காவே வந்து ஒட்டிக்குதுன்னே சொல்லலாம். பேக்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்காவே வந்து ஒட்டிக்குது. பிக்கவே முடியல. அதனால ஸ்டிக்கிங் பவரும் வந்து சூப்பரா தான் இருக்கு. எதுவும் குறை சொல்ற மாரி இல்ல. இப்ப இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலான புக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பென்னால எழுதினாவே வந்து சூப்பரா எழுதிடலாம். இதனால இது மாரி ஸ்டிக்கர் ஒட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வந்துரும். இது மாரி புக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பென்னால எழுத முடியாது. மார்க்கர் பென்னால தான் வந்து எழுத முடியும். அது மாரி இடத்துலலாம் இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல எஃபெக்டிவாவே வந்து ஒர்க் ஆகுது. இந்த புக்ஸு இதெல்லாம் மட்டும் இல்லாம சைக்கிள் டேப்ப சைக்கிள் எடுத்துன்னு போம்போதும் அதுலயும் ஸ்டிக்கர ஒட்டி அனுப்பிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலு, ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாம் ஒட்டுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம, இத நம்ம கிட்ஸுக்கு மட்டும் இல்லாம, கிச்சனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேபிள் மேக்கர வந்து செம்ம எஃபெக்டிவா வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரே மாரியான டப்பா வந்து கிச்சனுக்கு வந்து யூஸ் பண்றீங்க அப்டின்னா, அந்த டப்பால என்னென்ன இருக்கு அப்டின்றத வந்து சூப்பராவே வந்து நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கும் வந்து நீட்டாவும் இருக்கும். ஆர்கனைஸ்டாவும் வந்து ஒரு ஃபீல வந்து தரும். புதுசா யாருன்னா கிச்சனுக்கு வராங்க அப்டின்னாலும், அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து என்னென்ன இருக்கு அப்டின்றத வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஓவராலா இந்த லேபிள் மேக்கர் வந்து ஒர்த்தா வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய குவாலிட்டியா இருக்கட்டும், பிரிண்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸ்டிக்கிங் பவரும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருக்கு. அதனால எல்லா விதத்துலயும் இது வந்து சூப்பரா இருக்கிறதுனால, கண்டிப்பா ஒர்த்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல தான் வந்து குடுக்குது. இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 974க்கு வந்து வாங்கியிருந்தோம். கரண்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 999க்கு வந்து அவைலபிளா இருக்கு. ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடா இந்த ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த ப்ராடக்ட்லாம் ஒர்த்தா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.